அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி 20/1/2025 பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பெரிய சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓஎம்ஆர் வந்து சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தெளிவாக வந்து இருக்குன்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணி புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஷின் புக்லெட் நம்பர் போடுறது, அப்புறம் ஆப்ஷன் ப்ரெசென்ட் போடுறது, ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா, எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சின்னு. ஸோ அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய ஓஎம்ஆர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற மாதிரி இந்த சீரியல் நம்பர் பக்கத்தில் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சின்ற மாதிரி ஒன்று வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இல்லை, இது பழைய இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய ஓஎம்ஆர். இந்த இடத்துல இந்த டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்ம இப்படி விரலில் டச் பண்ணாலே தெரியாது டிஎன்பிஎஸ்சி இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல வந்து பழைய ஓஎம்ஆரில் இல்லை, ரைட்டா. ஸோ பேஜ் நம்பர் 1ல் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. மற்றபட்டுக்கு இந்த சைன் போடுறது எல்லாமே இருக்குது பாருங்கள். தேர்வு முடிந்த பின்னருக்கு நம்ம சைன் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. இதுலேயும் பார்த்தாலும் இருக்குது. தேர்வின் கையொப்பம், இந்த ஆப்ஷன் போடுறது இது எல்லாமே இருக்குது, ரைட். ஸோ இப்போ எங்கே வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய ஓஎம்ஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் நம்ம வந்து தேர்வரின் கையொப்பம்னு சொல்லி நம்ம சைனை தான் இங்கே போடுற மாதிரி இந்த இதில் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும், தேர்வரின் உறுதிமொழிக்கு டிக்ளரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம், தேர்வு தொடங்கும் முன்னர், அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் படித்து பார்த்துட்டேன்னு சொல்லி நாம் வந்து ஒரு சைன் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைனும் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ புதிய ஓஎம்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரங்க. ஸோ தேர்வரின் கையொப்பம் அந்த டிக்ளரேஷன் கீழே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வு கண்காணிப்பாளரின் கையொப்பம், சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸாம் எழுதும்போது இன்விஜிலேட்டர் வந்து இங்கேயும் சைன் பண்ணணும். இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் பண்ணல அப்படின்னா கூப்பிட்டு நீங்கள் சைன் வாங்கிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் புதுசாக வந்து நம்ம சைன் வாங்குற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பேஜ் 2ல் அவங்களுடைய சைனுக்கு அது நம்மளுடைய கேண்டிடேட்டோட சைன் மட்டும் தான் இருக்கும். இப்போ இது வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபட்டுக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலாக வந்து கொஞ்சம் அப்படியே அங்கங்கே வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 10 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஎம்ஆர் சீட்டில் அந்த ஏபிசிலாம் வந்து நம்ம சரியாக வந்து கால்குலேஷன் பண்ணி எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சரியாக வந்து ஃபில் பண்ணணும், ரைட்டா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்டு சப்போஸ் நம்ம இதை சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னா, ரைட்டா, இங்கே பாருங்கள், ஏதேனும் வேறுபாடு இருப்பின் நீங்கள் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஸோ 2 மார்க் நாங்கள் பிடிச்சிருவோம், இதை சரியாக வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணல அப்படின்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படி வந்து ஃபில் பண்ணணுன்றதை விவரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பழைய ஓஎம்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தெளிவாக வந்து கொடுக்கல. ஏபிசிடியை வந்து நம்ம ஆட் பண்ணி போடணும், வேறுபாடு இருப்பின் நீங்கள் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சரியாக வந்து கால்குலேஷன் பண்ணி போடலைன்னா 5 மார்க்கை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சரியாக வந்து கால்குலேஷன் பண்ணி போடலைன்னா 2 மார்க்கை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த கடைசி டைமில் ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைமில் ஆட் பண்ணும்போது சரியாக வராது. சில பேர் தப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 5 மார்க் போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நமக்கு வந்து 2 மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்குமே நம்ம மிஸ்டேக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தம்பு இம்ப்ரெஷன் கட்டவரல் ரேகை வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வைக்கல. தேர்வு முடிந்த பின் தேர்வில் இடது கைவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கென உரிய கட்டத்தில் இட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தேர்வு பெற்ற மொத்த மதிப்பிலிருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலாம், 2 மதிப்பெண் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பெரும் கையொப்பிடக்கூடாது இருப்பினும் தேர்வு முடிந்த உங்களது இடது கைவிரல் பதிவினை கீழ் பக்கத்தில் உரிய இடத்தில் பதிவிடவும். ஸோ தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் வந்து உங்களது அடையாளத்தை இருந்தால் உங்கள் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். இடது கை விரல் ரேகை வைத்தவுடன் தங்களது விரலில் உள்ள மையினை நன்கு துடைத்தவுடன் மை இடத்தில் வேறு எந்த இடத்திலும், அதாவது நம்ம அந்த மை வேறு இடத்துல பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாதாக்கப்படும் போட்டிருக்காங்க. பட் ஆனால் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் தம்பு இம்ப்ரெஷன் சரியாக வைக்கல அப்படின்னா அதுக்கு 2 மார்க் நாங்கள் பிடிக்குவோம், குறைக்கப்படும் அப்படின்றத இங்கே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா.
விடைத்தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி 2 அச்சிடப்பட்ட உங்களுடைய பதிவெண், பெயர், நிழல்படம், தேர்வின் பதவியின் பெயர், தேர்வு படத்தின் பெயர் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்கள் சரியாக அச்சிடப்பட்டுள்ள விவரங்கள் ஏதேனும் தவறு இருப்பின், அதாவது நம்மளுடைய நேமு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அது வந்து ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா அதனை உடனே அரை கண்காணிப்பாளரிடம் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஸோ இன்விஜிலேட்டர்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரி வந்து கொடுத்துருக்கிற அந்த டீட்டெயில் வந்து தவறாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பெயர், நிழற்படம், தேர்வின் பதவியின் பெயர் இருப்பின் கண்காணிப்பு கவனத்துக்கு எடுத்து செல்லும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்குது. இந்த நெகட்டிவ் மார்க்கை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. பாருங்க, விடைத்தாள் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை பார்கோடு சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் தேவையற்ற குறியீடுகள் இருந்து அவை விடைத்தாளில் நேரடி ஆய்வில் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாததாக ஆக்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாளின் பகுதி 1 அல்லது பகுதி 2 இரண்டும் குறுக்கு கோடிட்டு அடிக்கப்பட்டிருந்தால் விடைத்தாள் வந்து செல்லாததாக்கப்படுன்றாங்க. ஏதாவது ஒரு வந்து நம்ம வந்து குறியீடு, அதாவது நாம் தான் அடையாளப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு குறியீடும் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே இருந்தது தான். பாருங்க, உங்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படும், அந்த மாதிரி எதுவும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 7th இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 2 வினா தொகுப்பு எண்ணை சரியாக, அதாவது கொஷின் புக்லெட் நம்பரை வந்து நம்ம சரியாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டங்களில் வினா தொகுப்பில் எழுதப்படாமலோ அல்லது வந்து பகுதியில் எழுதப்பட்டிருந்தாலோ பெற்ற மொத்த மதிப்பிலிருந்து 5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ வந்து புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொஷின் புக்லெட் நம்பர் வந்து சரியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணல, தப்பாக பண்ணியிருக்கோம், ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ 5 மதிப்பெண் குறைக்கப்படும்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி பழைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதுக்குரிய கட்டங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும். வினா தொகுப்பு எண் தவறாக நிரப்பினால் உங்களது விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொஷின் புக்லெட் நம்பர் தப்பாக போட்டிருந்தா ஓஎம்ஆர் வந்து செல்லாதாக்கப்படும் போட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்லாதாக்கப்படும் சொல்லலை, 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ கொஷின் புக்கில் நம்ம நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா மொத்த மதிப்பெண்லேருந்து 5 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து செல்லாதாக்கப்படும் போட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதை மாற்றிட்டாங்க. அப்போலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையை மட்டுமே நிரப்ப வேண்டும். குறிப்பிட்ட கேள்வி விடை தெரியவில்லை என்றால் இ என்பதை நிரப்ப வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாதிருந்தால் தேர்வுகளால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 மார்க் பிடிச்சிக்குவாங்க. எந்த ஒரு வட்டமும் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு எதுவுமே ஷேர் பண்ணாமல் பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் பிடிப்புன்னு சொல்லி 8வது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போதும் ஒரே ஒரு சரியான விடையை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் இ என்பதை நிரப்ப வேண்டும். ஏதேனும் ஒரு கேள்விக்கான விடையை நிரப்பவில்லை என்றாலும் கூட உங்களது விடைத்தால் செல்லாததாக்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பிளாங்காக விட்டீங்க, அது ஷேர் பண்ணலை அப்படின்னா செல்லாதாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 2 மார்க் வந்து மொத்த மதிப்பில் வந்து 2 மார்க் குறைக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் மார்க் வந்து முன்னெல்லாம் செல்லாதாக்கப்படும் சொன்னதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் மார்க் 2 மார்க் குறைப்பேன் 2 மார்க் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி மார்க்கை வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம சரியாக படித்து சரியாக ஃபாலோ பண்ணி சரியாக எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஏதாவது தவறாக வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ணல, இது மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது ஏபிசி அந்த டோட்டல் வந்து சரியாக வரல, ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வரும்பொழுது நம்ம ஒட்டுமொத்த மதிப்பெண்லேருந்து அவங்க வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, நெகட்டிவ் மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்க் வந்து நமக்கு கம்மியாகிடும். ரைட்டுங்களா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் ஓஎம்ஆரை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் கூட இப்போ ஓஎம்ஆருக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆரை டவுன்லோட் பண்ணி அதை எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு மாடலுக்கு வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்முடைய வின்னஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎம்ஆர்லேயே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி பழகணும். அப்போ தான் வந்து மெயின் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1. 2வது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படித்து பார்த்துட்டு அது முறையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இதுதான் புது ஓஎம்ஆர். வேணா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வேறுபாடு, அதாவது இந்த அப்டேட்டில் புதிய ஓஎம்ஆரில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.